அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். அரசு பள்ளியில முதுகலை ஆசிரியரா பணியாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதுல உங்களுடைய தீவிரத்தை காட்டுறீங்க. உங்களுடைய படிப்புல அந்த ஆர்வத்தையும் நான் பார்க்க முடியுது. ஒரு அரசு பணியை வாங்கணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அந்த ஆசை வெறியாகணும். அந்த வெறியால நம்மளுடைய நேரம் காலம் எதையுமே பார்க்காம ஒரு நான் ஸ்டாப்பா நீங்க ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதை நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஹார்ட் ஒர்க் நெவர் எவர் ஃபெயில்ஸ். சோ கண்டிப்பா உங்களால முடியும். இந்த டிஆர்பி 2025 கல்வி உளவியல்ல இந்த வாகைச்சுடர் சேனல் மூலமா உங்களோட பயணிக்கிறதுல உள்ளபடியே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சோ வழக்கம் போல சொல்றதுதான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 80% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா உங்களுக்கு வரும். அதனாலதான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இன்னைக்கு கல்வி உளவியல்ல யூனிட் 2 பார்ட் 3ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, மறைமுக பாடத்திட்டம் ஹிடன் கரிக்குலம் என்பதன் பொருள் என்ன? பள்ளிகளால் பராமரிக்கப்படும் வெளிப்படையாக கூறப்படாத பாடங்கள், நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகள். மறைமுக பாடத்திட்டம் என்பதன் பொருள் பள்ளிகளால் பராமரிக்கப்படும் வெளிப்படையாக கூறப்படாத பாடங்கள், நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகள். Hidden curriculum refers to unstated lessons on norms and values transmitted by schools. செயல்முறைவாதிகளின் ஃபங்க்ஷனலிஸ்ட் கூற்றுப்படி கல்வியின் முதன்மையான பங்கு சமூக ஒற்றுமையை மற்றும் திறன் ஒதுக்கீட்டை பராமரித்தல். செயல்முறைவாதிகளின் கூற்றுப்படி கல்வியின் முதன்மையான பங்கு சமூக ஒற்றுமையை மற்றும் திறன் ஒதுக்கீட்டை பராமரித்தல். According to functionalists, education's primary role in society is to maintain social cohesion and skill allocation. மூன்றாவது கேள்வி, முரண்பாட்டுவாதிகள் கான்ஃப்ளிக்ட் தியரிஸ் உதாரணமாக மார்க்ஸ் பள்ளி கல்வியை பற்றி கூறுவது என்ன? சமத்துவமின்மையை சட்டபூர்வமாகவும் தொடர்ச்சியாகவும் உருவாக்குகிறது. முரண்பாட்டுவாதிகள் பள்ளி கல்வியை பற்றி கூறுவது என்ன? சமத்துவமின்மையை சட்டபூர்வமாகவும் தொடர்ச்சியாகவும் உருவாக்குகிறது. Conflict theories, example Marx, argue that schooling primarily legitimizes and reproduces inequality. நான்காவது கேள்வி, அங்கீகாரவாதம் நற்சான்றியல் ஒருவரை எதன் அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்வது? முறையான தகுதிகள் மற்றும் சான்றிதழ்களின் அடிப்படையில். அங்கீகாரவாதம் நற்சான்றியல் ஒருவரை எதை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்வது? முறையான தகுதிகள் மற்றும் சான்றிதழ்களின் அடிப்படையில். Credentialism is the tendency to evaluate people based on their formal qualifications and certificates. கல்வி அடைவதில் கலாச்சார மூலதனம் என்னும் கருத்தை பிரபலப்படுத்தியவர் பியர் பூட்டியூ. கல்வி அடைவதில் கலாச்சார மூலதனம் என்னும் கருத்தை பிரபலப்படுத்தியவர் பியர் பூட்டியூ. Cultural capital in educational attainment was popularized by Pierre Bourdieu. Fundamental sociologist. சமூக அறிவியல் என்ற சொல்லை உருவாக்கிய ஆகஸ்ட் கோம்டே ஆதரித்த கோட்பாடு எது? நேர்மறைவாதம், பாசிட்டிவிசம். சமூக அறிவியல் என்ற சொல்லை உருவாக்கிய ஆகஸ்ட் கோம்டே ஆதரித்த கோட்பாடு நேர்மறைவாதம், positivism. Auguste Comte coined the term sociology and advocated the doctrine of positivism.
அடுத்த கேள்வி, தற்கொலை பற்றிய டார்கமைனின் ஆய்வில் விளக்கப்பட்ட முக்கிய கருத்து என்ன? நெறிமுறையின்மை. தற்கொலை பற்றிய டார்கமைனின் ஆய்வில் விளக்கப்பட்ட முக்கிய கருத்து என்ன? நெறிமுறையின்மை. Durkheim's study of suicide illustrated the concept of anomaly. வெபர் புராட்டஸ்டன்ட் நெறிமுறை என்ற கருத்தை விளக்கியது எந்த சமூக அமைப்பின் எழுச்சியை? முதலாளித்துவம். வெபர் புராட்டஸ்டன்ட் நெறிமுறை என்ற கருத்தை விளக்கியது எந்த சமூக அமைப்பின் எழுச்சியை? முதலாளித்துவம். Weber introduced the idea of the Protestant ethic to explain the rise of capitalism. Herbert Spencer எந்த உயிரியல் கருத்தை சமூகத்திற்கு பயன்படுத்தினார்? சமூக டார்வினிசம். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் எந்த உயிரியல் கருத்தை சமூகத்திற்கு பயன்படுத்தினார்? சமூக டார்வினிசம். Herbert Spencer applied which biological concept to society? Social Darwinism. அடுத்த கேள்வி, பவுலோ ஃப்ரைரே வங்கி மாதிரி பேங்கிங் மாடல் கல்வியை விமர்சித்தார், ஏனெனில் அது மாணவர்களை அறிவின் செயலற்ற பெறுநராக கருதியது. பவுலோ ஃப்ரைரே வங்கி மாதிரி கல்வியை விமர்சித்தார், ஏனெனில் அது மாணவர்களை அறிவின் செயலற்ற பெறுநராக கருதியது. Paulo Freire criticized the banking model of education because it treated students as passive recipients of knowledge. அடுத்த கேள்வி, மார்க்ஸ் சமூக வகுப்பின் முதன்மையான தீர்மானிக்கும் காரணி என எதை கூறுகிறார்? உற்பத்தி வழிமுறையின் உரிமை. மார்க்ஸ் சமூக வகுப்பின் முதன்மையான தீர்மானிக்கும் காரணி என எதை கருதினார்? உற்பத்தி வழிமுறைகளின் உரிமை. மார்க்ஸ் believed the chief determinant of social class is ownership of the means of production. அடுத்து 12வது கேள்வி, வெபரின் திறனான மாதிரிகள் ஐடியல் டைப்ஸ் என்ற கருத்து பெரும்பாலும் என்னவாக உள்ளது? ஆய்வு, பகுப்பாய்வு, கட்டமைப்பு. வெபரின் திறனான மாதிரிகள் என்ற கருத்து பெரும்பாலும் என்னவாக உள்ளது? ஆய்வு, பகுப்பாய்வு, கட்டமைப்பு. Weber's concept of ideal types is mainly a heuristic analytical construct. டர்க்கைம் கல்வி என்பது சமூகத்தில் பின்வரும் எதை வழிமுறையாக கருதினார்? கூட்டு மனசாட்சியை பராமரித்தல். டர்க்கைம் கல்வி என்பது சமூகத்தின் பின்வரும் எதை வழிமுறையாக கருதினார்? கூட்டு மனசாட்சி பராமரித்தல். Durkheim asserted that education is society's means of transmitting collective conscience. ஃபிரேரியின் விழிப்புணர்வு கருத்து பின் வருவனவற்றுள் எதை உள்ளடக்கியது? சமூக செயல்பாட்டிற்கு வழிவகுக்கும் விமர்சன விழிப்புணர்வு. ஃபிரேரியின் விழிப்புணர்வு கருத்து பின் வருவனவற்றுள் எதை உள்ளடக்கியது? சமூக செயல்பாட்டிற்கு வழிவகுக்கும் விமர்சன விழிப்புணர்வு. Freire's notion of conscientization involves developing critical awareness leading to social action. அடுத்த கேள்வி, ஸ்பென்சரின் பரிணாம கோட்பாடு சமூகங்கள் எவற்றிலிருந்து எவற்றிற்கு மாறும் என எதிர்பார்க்கிறார்? எளிய வடிவத்திலிருந்து சிக்கலான வடிவங்களுக்கு. ஸ்பென்சரின் பரிணாம கோட்பாடு சமூகங்கள் பின் வருவதிலிருந்து மாறும் என எதிர்பார்க்கிறார். எளிய வடிவத்திலிருந்து சிக்கலான வடிவத்திற்கு. Spencer's evolutionary theory expects societies to move from simple to complex forms. அடுத்த தலைப்பு, peace, value, experimental education
அண்ட் நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். சர்வதேச புரிதலுக்கான கல்வி யுனெஸ்கோவின் பின்வரும் லட்சியத்தால் மிக நேரடியாக ஆதரிக்கப்படுகிறது. மக்களின் மனங்களில் அமைதியை உருவாக்குதல். சர்வதேச புரிதலுக்கான கல்வி யுனெஸ்கோவின் பின்வரும் லட்சியத்தால் மிக நேரடியாக ஆதரிக்கப்படுகிறது. மக்களின் மனங்களில் அமைதியை உருவாக்குதல். Education for international understanding is most directly supported by UNESCO's ideal of building peace in the minds of people. மதிப்பீட்டு கல்வி வேல்யூ எஜுகேஷன் திட்டங்களின் முதன்மையான நோக்கம் என்ன? ஒழுக்கத்துடன் கூடிய நெறிமுறைகளை வளர்த்தல். மதிப்பீட்டு கல்வி திட்டங்களின் முதன்மையான நோக்கம் என்ன? ஒழுக்கத்துடன் கூடிய நெறிமுறைகளை வளர்த்தல். Value education programs primarily aim to foster educational and moral development. அடுத்த கேள்வி, சுற்றுச்சூழல் கல்வியை மாணவர்களில் வளர்க்கும் முயற்சி. சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான அணுகுமுறைகள். சுற்றுச்சூழல் கல்வியை மாணவர்களில் வளர்க்கும் முயற்சி என்பது சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான அணுகுமுறைகள். Environmental education encourages learners to develop pro-environmental attitudes. 19வது கேள்வி, அமைதி கல்வி பாடத்திட்டம் எதை உள்ளடக்கியிருக்கும்? மோதல் தீர்வு மற்றும் வன்முறையற்ற தொடர்பு. அமைதி கல்வி பாடத்திட்டம் எதை உள்ளடக்கியிருக்கும்? மோதல் தீர்வு மற்றும் வன்முறையற்ற தொடர்பு. A peace education curriculum would most likely include units on conflict resolution and non-violent communication. கல்வி மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் போது முக்கியமாக எதை கவனத்தில் கொள்ள வேண்டும்? பன்முகத்தன்மைக்கு மரியாதை மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகள். கல்வி மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் போது முக்கியமாக எதை கவனத்தில் கொள்ள வேண்டும்? பன்முகத்தன்மைக்கு மரியாதை மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகள். National integration through education places special emphasis on respect for diversity and constitutional values. அடுத்த தலைப்பு, liberalization, privatization, globalization in education, SDGs. 21வது கேள்வி, பள்ளிக் கல்வியில் கட்டுப்பாடற்ற தனியார் மயமாக்கலின் ஒரு சாத்தியமான ஆபத்து கட்டண அமைப்புகளால் ஏற்றத்தாழ்வு அதிகரித்தல். பள்ளிக் கல்வியில் கட்டுப்பாடற்ற தனியார் மயமாக்கலின் ஒரு சாத்தியமான ஆபத்து கட்டண அமைப்புகளால் ஏற்றத்தாழ்வு அதிகரித்தல். One potential risk of unchecked privatization in schooling is widening inequality due to fee structures. 22வது கேள்வி, உலகமயமாக்கலின் பாடத்திட்டத்தில் உள்ள தாக்கம் மிக சிறப்பாக எதில் காணப்படுகிறது? சர்வதேச ஒப்பீட்டு கண்ணோட்டங்களை உள்ளடக்குதல். உலகமயமாக்கலின் பாடத்திட்டத்தில் உள்ள தாக்கம் மிகச் சிறப்பாக எதில் காணப்படுகிறது? சர்வதேச ஒப்பீட்டு கண்ணோட்டங்களை உள்ளடக்குதல். Globalization's impact on curriculum is best seen in inclusion of comparative international perspectives. 23வது கேள்வி, இந்தியாவில் 1991க்கு பின்னர் ஏற்பட்ட தாராளமயமாக்கல் எதை முக்கியமாக கொண்டு வந்தது? தனியார் மற்றும் வெளிநாட்டு கல்வி வழங்குனர்களின் நுழைவு. இந்தியாவில் 1991க்கு பின்னர் ஏற்பட்ட தாராளமயமாக்கல் எதை முக்கியமாக இந்தியாவிற்கு கொண்டு வந்தது? தனியார் மற்றும் வெளிநாட்டு கல்வி வழங்குனர்களின் நுழைவு. Liberalization
post 1991 in India primarily allowed entry of private and foreign educational providers. 24வது கேள்வி, நிலையான வளர்ச்சி இலக்கு 4 SDG 4 அடைய நினைக்கும் குறிக்கோள் என்ன? உள்ளடக்கமான மற்றும் சமமான தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை உறுதிப்படுத்துதல். நிலையான வளர்ச்சி இலக்கு 4 SDG 4 அடைய நினைக்கும் குறிக்கோள் என்ன? உள்ளடக்கமான மற்றும் சமமான தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை உறுதிப்படுத்துதல். Sustainable Development Goal 4 aims to ensure inclusive and equitable quality education and lifelong learning. இறுதி கேள்வி, LPG சீர்திருத்தங்களின் கீழ் கல்வியில் பொது தனியார் கூட்டமைப்பு என்பதன் முக்கிய அம்சம் என்ன? அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் பள்ளிகளின் கூட்டு நிதியுதவி மற்றும் மேலாண்மை. LPG சீர்திருத்தங்களின் கீழ் கல்வியில் பொது தனியார் கூட்டமைப்பு என்பதன் முக்கிய அம்சம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் பள்ளிகளின் கூட்டு நிதியுதவி மற்றும் மேலாண்மை. Under LPG reforms, public-private partnerships (PPP) in education typically involves joint funding and management of schools by state and private entities. So இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 கேள்விகளையும் நல்ல புரிஞ்சுக்கும்படி நாங்க தயாரிச்சு பொறுமையா உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பா இந்த 25 கேள்விகளும் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அடுத்து பார்ட் 4 வீடியோ நாளை தினம் வரும். பார்ட் 4 வீடியோல இந்த மெட்டீரியலை நான் PDF லிங்க்ல கொடுக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பிரிண்ட் அவுட்டா போட்டுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போடும்போது ஒரு பேப்பர்ல 2 வர மாதிரி அல்லது 4 வர மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.